பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தேவன் நமக்கு அனுகூல துணையா இருக்கிறபடியினால் பயப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஏன் பயப்படக்கூடாது? யாராகிலும் நம்ம இடத்துல கேட்டா, ஏன் பிரதர் நீங்க பயப்பட மாட்டேங்கிறீங்க, ஏன் சிஸ்டர் நீங்க பயப்பட மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னா தைரியமா சொல்லணும், தேவன் எனக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார், நான் பயப்படுவதில்லை. ஹல்லேலூயா. வாசித்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஆமென், 2வது வசனம் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். எல்லாம் சொல்லுங்க, நாம் பயப்படும். ஆமென். இங்க வசனம் சொல்லுது, ஏன் நாம பயப்பட மாட்டோமா? ஏன் நாம பயப்படக்கூடாதாம்? அவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறார். ஆமென். அவரை நம்பி எந்த காலத்திலும் வாழலாம், அவரை நம்பி எந்த தூரத்துக்கும் போகலாம், அவரை நம்பி எந்த ரிஸ்கும் எடுக்கலாம். ஏன் அவர் எந்த ஆபத்திலே நம்மளை விட்டு விலகாத தெய்வம், எந்த ஆபத்திலே நம்மளை விட்டு கொடுக்காத தெய்வம், எந்த ஆபத்திலே நம்மளை பாதுகாக்கிற தெய்வம். எனவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அனுகூல துணையா இருக்கிறபடினால் சபை நாம் பயப்படாதிருக்க வேண்டும், பயப்படாதிருக்க வேண்டும். பூமி நிலை மாறட்டும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போகட்டும், ஜலங்கள் கொந்தளிக்கட்டும், அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிரட்டும். இந்த உலகத்துல நம்மை சுற்றிலும் நம்முடைய ஆமென் கண்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் எந்த காரியங்கள் நடந்தாலும் தேவன் நமக்கு அனுகூல துணையா இருக்கிறபடியினால் நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். காரணம், அவர் நமக்கு அனுகூல துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா.